அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ இப்போ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல 5, 6, 7 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 8th லெசன்ல இருந்து பார்க்கலாம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்ல 8th லெசன் என்ன அப்படின்னா தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ அதான் இந்த லெசன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்காது, 1 or 2, 3 இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லெசன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1919 இந்திய அரசு சட்டம் மூலமா இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டாங்க. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்னு ஒதுக்கப்பட்ட, இன்னொன்னு மாற்றப்பட்ட அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுச்சு. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது, which is எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம் இருந்துச்சு. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் வந்து அவங்களுடைய பொறுப்புகளை பிரிச்சுக்கக்கூடிய ஒரு கட்டம் இருந்துச்சு. ஸோ 1935 ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1935ல மாகாண சுயாட்சி அப்படிங்கிறது கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சுன்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 1919 இந்திய அரசு சட்டம் என்ன சொல்ல வருது, 1935 வருஷத்துல என்ன மாகாண சுயாட்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் 1865 ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை கொண்டு வந்தனர். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வனச்சட்டம், முதலாவது வனச்சட்டம் அப்படிங்கிறது 1865ல வந்தது. சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம் மற்றும் தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருள்களையும் வனப்பகுதிகளிலிருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. ஓகேங்களா? இதெல்லாமே செஞ்சிருக்காங்க. இதுல வந்து செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருந்தது. 1878ல இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களினுடைய உரிமை அரசிடம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1878 நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டது. ஸோ நன்சை, தரிசு நிலங்கள் இது எல்லாமே வந்து வனமா தான் இருந்துச்சு. ஸோ பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால வந்து ஒரு இஷ்யூ இங்க உருவாக ஆரம்பிச்சது. யார் மூலயமா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், தேசியவாதிகள் இவங்க மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அல்லூரி சீதாராமராஜு இவருடைய தலைமையில ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ஸோ ராம்பா பகுதி ஆதிவாசிகளுடைய நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ஸோ ராம்பா ஆதிவாசிகளுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறையினுடைய சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜு சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ இதை வச்சுதான் நம்ம RRR படம் கூட இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரைபல் பீப்புளுடைய நலனுக்காக அதிகமா போராடினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்லூரி சீதாராமராஜுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ காந்தியடிகள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரத்துக்கு வரதுனால சுயராஜ்யம் கிடைக்க போறது கிடையாது. ஆனா அவங்களுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தும் போது அவங்களை எதிர்க்கக்கூடிய திறன் வரும்போது அங்க கிடைக்கிறதா வந்து சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கீழே பண்ணுங்க. ஸோ சுயராஜ்யம் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கம், ஸோ INC வந்து எங்கெங்கெல்லாம் உருவாச்சு, ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் இவங்களுடைய மக்கள் போராட்டங்கள் இருந்து யார் யாரெல்லாம் கலந்துட்டாங்க, எந்தெந்த இடங்கள்ல மாநாடுகள் நடந்துச்சு அப்படிங்கறத ஸோ 1885 வரைக்கும் கம்ப்ளீட், 1885ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து இந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.
ஸோ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மித தேசியவாதிகள் பற்றிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். ஸோ தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா தான் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் வந்து மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். ஸோ இதுதான் ரீசன். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் அப்படின்னா, வி.எஸ். ஸ்ரீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கடரமணார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார் ஆவார். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல இவங்களுமே வந்து ஆரம்பத்துல எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்கும் அப்படிங்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய நடைமுறையின் காரணமாக இவங்களுடைய மாற்றங்களும் இவங்களுடைய பழக்க வழக்கங்களையுமே மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட், ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திலகர், அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் சென்னையில தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் மதுரையில தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஜார்ஜ் ஜோசப் உள்ள வராரு. ஓகேங்களா? மக்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றதும், அதாவது மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். செங்கனூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. செங்கனூர்ல பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களினுடைய வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துரை என்று அன்புடன் அழைத்தனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோசாப்பு துரை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வருது. So next one, நீல் சிலை அகற்றும் போராட்டம். 1927. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1927ல நீல் சிலைக்காக சொல்லி போராட்டம் எடுத்தாங்க. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 நம்மளுடைய பெரும் புரட்சி நடந்ததுலங்க. அப்போ பேரழிச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தாங்க. இதனால இதை இந்தியர்களுடைய உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். 1937ல ராஜாஜியினுடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓகேங்களா? இங்க வந்து 1927 கொடுத்திருக்காங்க. பட் 1937 இவருடைய தலைமையில தான் வந்து இது கம்ப்ளீட்டா அகற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது இது மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. அடுத்தது 10th லெசன் பார்க்கலாம். 10th லெசன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த 10th லெசன்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இருக்காது. இந்த ஒரே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. மித்த எல்லாமே ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இடத்துல இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்க கூடாது, அதாவது பொட்டு கட்டும் முறை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மசோதா தாக்கல் செஞ்சிருந்தாங்க. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறமானதாகும் என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா 1930ல மசோதா தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு சட்டமாக மாறுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1947 கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கறத இது மூலமா பார்க்கலாம். ஓகே, தேவதாசிகள் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவதாசி சட்டம் 1947ல நடந்தது. ஓகேங்களா? அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டுவிடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஆணையிட்டது. இந்த மசோதா சட்டமாக மாறுவதற்கு 17 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? அப்போ 1930ல வந்து மசோதா தாக்கல் செய்யறாங்க. 1947ல சட்டமா மாறுது. கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் இது மூலியமா முடிஞ்சது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட 10th புக்ல இருக்கக்கூடிய எல்லா புக் கண்டென்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் என்ன நம்மளோட இம்பல்ஸ் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட்
நம்மளோட இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.